நம்ம ஒரு இடத்த வந்து பிளாட் போட்ட இடத்துல வாங்குகிறோம். அந்த இடத்துல முன்காலத்தில் ஏதாவது பறவைகளோ, இல்ல விலங்குகளின் உயிரிழந்து அதோட எலும்புகளோ, இல்ல அந்த இடத்துல வந்து போர்கள்லாம் நடந்து உயிரிழப்புகள் ஏற்பட்ட இடங்கள்லாம் நெறைய இருக்குது. ஸோ அது மாரி இடங்கள் இருந்துச்சுன்னா, அதுதான் சல்லிய தோஷம் அப்படிங்கிறோம். அப்போது ஒரு வீடு கட்டணும்னா, நான் எப்போ போய் இடம் பார்த்தாலும், புது வீடு கட்டுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சல்லிய தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த சல்லிய தோஷ நிவர்த்திங்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு நீங்கள் லட்சங்களோ, ஆயிரங்களோ செலவு பண்ண வேண்டியதில்ல. சும்மா ஒரு ரூ. 500 இருந்தா போதும். அந்த நிலத்த எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, அதற்கான அ நவதானியங்கள் எல்லாமே போட்டுட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, அதுக்கான ப்ராசஸ் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க வீடு கட்ட ஆரம்பிங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். ஸோ அது வந்து 100% பலன் கொடுக்குது. அது நீங்க எப்பேர்ப்பட்ட நிலமாக இருந்தாலும் சரி, அது பாதிக்கப்பட்ட நிலமாக இருந்தாலும் சரி, இல்ல அந்த மண் வந்து சரியான மண் இல்ல, ஒரு நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய மண் இல்ல அப்படின்னாலும் கூட, இந்த சல்லிய தோஷ நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா, 100% நல்ல பலன தான் கொடுக்குது.